Hi guys, welcome back to Girls Expert. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா நியூ டைம் சேஞ்சஸ்னால ரெண்டு சீரியலுக்கு வெரி சேடு ஸ்டேஜஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில சீரியல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த டைமிங்கில் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமிங்லேயே லோவாக இருந்தால் டைம் சேஞ்சஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக எதிர்நீச்சல் 9:30 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 7 டேஸும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு பக்கம் ஹாப்பி நியூஸாக இருந்தாலும் ரஞ்சினி சீரியலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரஞ்சினி சீரியல் டெலிகாஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ரேட்டிங் தான், எதிர்பார்த்த அளவு ரேட்டிங்ஸ் கிடையாது. ஸோ அது 10 PM கொண்டு போயிருக்கிறது ஹாப்பியாக அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் சேட் தான். ஏன்னா எதிர்பார்த்த டைமிங்கில் குட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. 10 PM அப்படின்றது கொஞ்சம் டிலே தான். ஸோ நான் என்ன நடக்க போகுது அப்படின்றது வெரி ட்விஸ்டிங்காகவே இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் மல்லி. ஸோ மல்லி சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ரேட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு 6-6:30க்கு நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் கிடச்சிது. பட் இந்த டைம் சேஞ்சஸ்னால போக போக பிலோவாகவே போயிட்டுருக்கு. ஸோ போக போக ரொம்ப பேக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் கண்டிப்பாக மல்லி சீரியலுக்கு வெரி டேஞ்சர் ஜோன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு நியூ என்ட்ரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 10:30 அப்படின்றது கொஞ்சம் டிலேவான டைமிங் தான். ஸோ மல்லி அண்டு ரஞ்சினி இந்த ரெண்டு சீரியலுக்குமே ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ வந்த டைமிங்ஸ்னால. ஸோ நம்ம 1 வீக் வெயிட் பண்ணி தான் ஆகணும், என்ன ரேட்டிங்ஸ் வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சேனல் எந்த வித டிசிஷனுமே எடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு சீரியலில் டைமிங் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.